மங்கள்ராவ் முருகன் காலில் விழுந்து நீ வந்தால் மட்டும் போதும் முருகா அப்படின்னு கெஞ்சி கூப்பாடு போட்டு கதறி அழுது எனக்கு அசிங்கமாக இருக்கும் முருகா, காப்பாற்று முருகா, அப்பளே முருகா, என்னமேட்டு உனக்கு கனவு தரிசனம் எதுவும் பற்றியும் நான் கேட்க மாட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு கெஞ்சி என்ன காளியங்கத்தால் கக்கூஸ் போக கூட உள்ள யார் முருகனை கக்கூஸ் போயிட்டு வந்து குளிக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஊமையை வந்து என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். அதுதான் இந்த ஆடியோ. சொல்லுங்கள். செபஸ்டியன் ஆமாம். காத்திருக்கேன். ஓ நாய் மாதிரி காத்துக்கிட்டு கெஞ்சி கெதிரி காட்டில் கூட அவங்க அந்த சமயத்துக்கு அப்படி போனேன்டா நாங்கள் என்னாலும் பிறகு கொடுத்தப்புறம் பொருளை கொடுத்துருந்தேன். யாருக்கிட்ட கேட்டுருக்கா? முருகனுக்கே என்ன செய்ய போறேன் முருகனே எனக்கு ஃபோன் பண்ண போட்டீங்க 1300 இப்போ பேசி முடிய நீங்க போட்டீங்க. செஞ்சு கெதறி காலில் விழுகாத ஒன்று தானா? ஐயோ நீ போன போச்சு அப்பா, அப்படி தரங்கட்டுத்தனமா எப்படி ஊழியம் நடத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன சொல்ற? ஏன்னா ஒரு புல்லாங்கக்காரங்க இப்படிதான் போய் அதை பிடிக்கணும் தானே இங்க இந்த சபைக்கு வந்து சேர்ந்தா நம்ம சபைக்கு அவ்வளவு எப்படி திருட்டுத்தனமா போய் ஒரு ஒரு திருட்டு புத்தியை வச்சு தானே அங்க போயிருக்காங்க. ஏன் அப்படி அப்படி தரங்கட்டமா ஒருத்தனை கெஞ்சி நம்மளை விட்டு விலகி போய் கெஞ்சி தரங்கட்டமா ஊழியம் நடத்தினா ஒரு மலை கவரு கிடையாது அவங்க கிட்ட. முருகன் சொன்னேன் இந்த மாதிரி என்னை கெஞ்சினாங்க வச்சாங்க, நான் குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி காய போட்டேன். காய போட்டதுக்கு வந்து ஐயோப்பா நீ வளர்க்குறதா எந்த கனவும் சொல்ல வேணாம், எந்த எதிர்ப்பு நாங்க சொல்லல, விலகுனா போச்சு எங்களுக்கு கேவலம். நீ பாருங்க என்ன செய்ய போறேன் அவங்கள அவன் முருகன் சொல்றேன். நான் அடுத்து என்னை பேட்டி எடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க தான் வறுப்பத்தியா கூப்பிட்டாங்க பேட்டி எடுக்க போறாங்கடா அப்படிங்க. ரொம்ப தரங்கட்டமா இல்ல கருணாநிதிக்கு வேற புறத்தே கிடையாதா? அவனுக்கு தான் பொறுப்பு. உங்களை வச்சுக்கணும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு புரியுதுங்களா? உங்களை காட்டினா தானே அவன் வண்டி ஓடும். ஆமா நீங்க வீடியோ போட்டீங்களா? ஆமா வீடியோ போக அவங்களுக்கு நம்ம சபையை பத்தி அதருது இருக்குது. நம்ம கடையை வச்சு தான் அங்க போயிருக்காங்க. ஆமா ஏன் அப்படி நம்ம சபையை பத்தி அதருது இருக்குது. நம்ம கடையாக்கி போடுவாங்களே, நம்ம நாயை கூட மதிக்க மாட்டாங்களே. நாய் எச்சிலும்பு எப்படி தேடி ஓடுது அதே போல முருகிட்ட எச்சிலும்பு தேடி ஓடி அந்த அந்த எச்சிலும்பை சாப்பிட்டு நான் விசுவாசமா இருக்கேன் எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு முருகன் சொல்ல ரொம்ப ஏன்னா வேற வழி இல்லைண்ணே, நான் அங்கதான் போறேன் கொஞ்சம் மிரட்டுறாங்க. அனைத்து பொருளும் கொடுத்துருன்ட்டாங்க. நேற்று மளிகை பொருள் கொடுத்தாங்க மங்கடல் வச்சு 200 ரூபா கையில கொடுத்தாங்க. நான் அங்கதான் போறேன், தாராளம் போறேன், நான் உங்களை கூப்பிட கிடையாது ஒண்ணு. நான் ஐயா தேடி வந்தேன். ஆமா நாங்க ஆனதான் அவங்க குடும்ப தான் வந்தேன். என்னை மளிகை பொருளை கொடுங்க, இல்லாட்டி நான் கொடுத்த காசப்புறம் கொடுங்க வேண்டாம். என்னை வந்து மிரட்டி மங்கள்ராவுக்கு செலுத்தின்னு தான் கூட்டு போனேன். அவன் தான் சொன்னேன் கூட்டு போனேன்னு தான் சொன்னேன், வேற வழி இல்லாம நான் போனேன்ட்டேன். நடந்து அந்த பயம் இருக்கட்டும் அது போதும். தரங்கட்டோட நம்ம ஊழிய நடத்துறாங்களா என்னன்னு பாருங்க. ஒரு கேவலம் மருந்து குடி சாக வேண்டியதானே? ஆமா சாக வேண்டியதானே இதுல. அதாவது இப்ப உங்களுக்காக தான் இந்த என்ன ஊழிய நடத்துறதுக்கு ஒரு மலை கவரு கிடையாதா? ஆமா ஆண்டா
ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆ நீங்கள் சத்திய ஜீவனமா இருக்குன்னு சொல்லிருக்காரு. அவங்க சத்திய ஜீவனமா நடத்த கிடையாது. ம் பாவத்தை ஒரு கண்ணில்லாத மனிதனா கொடுமைப்படுத்தி இப்ப இந்த சபையில சேரவன் அப்படி பையன் இருக்குல்ல, அந்த பையனே போதும். இதுக்கு அந்த பயம் போதும். மரணடி என்னங்க பிரதர், ஆமாம் இவங்களுக்கு அது மரணடியா இருக்கட்டும். ஆமாம் மரண அடி தான். ஆ ஆ இன்னும் பாருங்க, இன்னும் பாருங்க ஐயா, ம் இன்னும் பாருங்க. ஆ நாங்க போய் முருகன் தான் வர்றேன்னு சொல்லுங்க, ஒரு பொய்ய போடுவாங்க. அவங்க பொய்க்கு பிதாவா இருக்காங்க. ஆமாம் 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 என்னங்க பிரதர், ஆமாம் இதை கண்டிப்பா வெளியேற்றுருங்க. நான் இப்போ போட்டுருவேன், இப்பயே போட்டுருவேன். ஆமா முடியும்னு சொல்லிட்டாப்புல. ஆ கொஞ்சம் வறுப்பத்தை தான் கூட்டு போனாங்க. கழிச்சுட்டு தான் வந்தேன். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி சுட வச்சுருந்தேன். ஆ அப்போ கெஞ்சிடாப்புல எனக்கு, வந்துரு முருகா, வந்துரு முருகா, போச்சு முருகா, நீ எந்த கனவும் சொல்ல வேணாம், எந்த தரிசனமும் சொல்ல வேணாம். இப்படி தேவடியாப்பில் இருந்திருக்க மாதிரி. ம் யாரு செவஸ்டின், அவனுக்கு அந்த பொழப்பு தானே. ஆமாம் பொழப்பு ஓடுது. கண்ணவனு ஸ்பீச் வந்துருப்பாப்புல. ஸ்பீச் சொல்ல போய்தான் செவஸ்டின் தூக்குனது. இந்த அசியம் தேவையா கோலவாயா? அப்புறம் எப்படி ரம்மித்தனமா ஒரு ஊழியம் நடத்துறாங்க மாட்டா. ஒரு கணித மனசு நமக்கு மிரட்டலாமா? வெட்கம் இல்லையா? மானம் சூடு சொல்றோம்னா எதுவுமே கிடையாது பிரதர். ஆமாங்க பிரதர். சரி நாகராஜ் பிரதர். சரிங்க பிரதர், போட்டுட்டு சரி. பவுடர் அடியார், பவுடர் அடியார். என் பவுடர் பத்தலையா முருகன் போனோன்னே? ஃபஸ்ட்டு நீ மிரட்டி பார்ப்ப, முடியலன்னா காலில் விழுந்து கெஞ்சி பார்ப்ப. அந்த பயம் இருக்கட்டும். சோத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னா முருகன் காலில் விழுந்து என்ன நாங்களாக கூப்பிடல, முருகனாக வந்தாப்புல. என்ன முருகன் எப்போ அதை ஏதோ திறந்த வாசலை வைக்கிறேன், யாரும் அதை பூட்ட முடியாது அப்படின்னு இயேசு சொன்ன மாதிரி எங்கள் ஆதிகால அப்போஸ்தல சபை என்றைக்கும் திறந்துருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் மனம் திரும்பி வரலாம், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்துக்கு வரலாம். என்ன இனிமேட்டு மங்கள் ராவில் யாரையுமே நீ மிரட்ட முடியாது, யாரையுமே கனவு வரணும், தரிசனம் வரணும். ஏன்னா நீ சோத்துக்காக சப்பி வாழ்றவன். ஆதிகால அப்போஸ்தல சபையில் உள்ள அத்தனை பேரும் என்ன வாழைப்பழத்தை உங்கள் வாயில் வச்சு வாழைப்பழத்தை சப்பி சாப்பிடுக்கலான்னு சொல்கிறவங்க. அசிங்கப்பட்டான்டா கக்கூஸ் கழுவுறன்ற மாதிரி இவ்வளோ கேவலப்பட்டியடா. எனக்கே சங்கடமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். புரியுதுங்களா? ஸ்மார்ட்டாக சிரிக்கிறாராம். உலகமே பார்த்து சிரிக்குதுடா. டே கோணவாயா ஊமையா, உலகமே பார்த்து சிரிக்குது பவுல் டிவியை பார்த்து. ஒரிஜினல் பவுல் டிவி தான். என்ன டூப்ளிகேட்டு தான். அதனால் ஜனங்களே, இந்த வீடியோவை ஆடியோவை கேட்குறவங்க, இந்த மாற்றுத்திறனாளி, கண் தெரியாத மாற்றுத்திறனாளி காலில் விழுந்து கெதறி கொடுமை தாங்க முடியாமல் எங்கள் சபையில் வந்து சேர்ந்தாப்பிள்ளைங்க இந்த முருகனு. புரியுதுங்களா? இவர் போனவுடனே செம்ம அசிங்கமாயிடுச்சு. எல்லோரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது இல்லை, இவன் ஏதாவது கதை கட்டி விட்டுனே இருப்பான். எவ்வளோ நாள் தான் 20 வருஷமாக கதை கட்டினான், எல்லாத்தையும் அடித்து துவச்சி தும்சம் பண்ணியாச்சுல்ல. முருகா எங்கிருந்தாலும் வாழ்க. அதனால் மங்கள் ராவில் இனிமேட்டு யாரையுமே உங்களால் மிரட்ட முடியாதுன்னது எங்கள் சபை கண்காணி, மெய்ப்பெண், மூப்பன், பாஸ்டர், போதகன், ரெவரண்ட் அல்லிகுண்டா நாகராஜ் அவர்கள் சொன்னபடி இந்த ஆடியோவை நான் மிக்க தாழ்மையுடன் போட்டுக்கொள்கிறேன். வரண்டா கோணவாயா ஊமையா.